அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم الصيام الجنة. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தின் நோன்பை நோற்று அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்தவர்களாக அவனுடைய மார்க்கத்திலிருந்து சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடுகின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாம் செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, நோன்பினால் ஏற்படும் மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறியிருக்கக்கூடிய உபதேசங்களை நாம் அறிந்து வருகின்றோம். இதன் அடிப்படையிலே இன்றைய தினம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு இந்த நோன்பை கடமையாக்கிய நோக்கத்தை பற்றி கூறும் பொழுது லஅல்லக்கும் தத்தக்கூன், இதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் நமக்கு இருந்தாலும் அவ்வப்போது நமக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனைகளும் கடந்த காலங்களிலே நமக்கு சொல்லப்பட்ட சில விஷயங்களும் நம்மில் பலருக்கு இருக்கத்தான் செய்கின்றது. என்னவென்று சொன்னால், நோன்பு என்று சொன்னாலே அது ஒரு பசியை உணரக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லுவார்கள். நிறைய பேர் இந்த நோன்புன்னு சொன்னாலே அந்த ஒரு பசியாக இருப்பது, பட்டினியாக இருப்பது, பட்டினியின் மூலம் கிடைக்கக்கூடிய உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதை பற்றியெல்லாம் சில மருத்துவர்கள் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி சில நன்மைகள் இருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மாதிரியான நன்மைகளை அடைவதற்காக இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறானா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எதற்காக கடமையாக்கி இருக்கிறதா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக ஆக முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால் அது என்னவென்பதை நாம் தெளிவாக விளங்க வேண்டும். தத்தக்கூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இரையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆக முடியும் என்று சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு பக்கம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் நோயினால் மெலிவதை விட நோன்பினால் மெலிவது சிறந்தது என்றெல்லாம் ரமலானுடைய நோன்பை சிறப்புகளை பற்றி சிலர் பேசும்போது சொல்லுவார்கள். இதுவும் ஒரு கோணத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம என்ன செய்யவில்லை, இப்படிப்பட்ட சொற்களை சொல்லி நோன்பை நம் மீது கடமையாக்கவில்லை. மாறாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினால் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் வர வேண்டும், நோன்பு உங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும், கண்டிப்பாக ஒரு பொருள் அதற்குள் ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அதை முறையாக நான் பயன்படுத்தினால்தான் அது அந்த பலனை நான் அடைய முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த பலனை நான் அடையவே முடியாது. ஆகவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவது என்னவென்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக ஆக முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த இரையச்சத்தை நாம் அடைந்திருக்கின்றோமா? நம்மில் அது எந்த அளவிற்கு இருக்கின்றது? ஒரு மாத கால இந்த நோன்பு பயிற்சி நம்மை என்னவாக மாற்றி இருக்கின்றது என்று நமக்கு நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், நம்முள் இந்த நோன்பு ஏற்படுத்திய மாற்றத்தை மிக அழகாக நாம் விளங்க முடியும். ஆகவே தக்வா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் நம்மிடத்தில் இருக்கின்றதா இல்லையா என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், தக்வா என்ற இரையச்சம் இல்லாமல் ஒரு மனிதன் மூமினாக ஆகவே முடியாது, முஸ்லிமாக வாழவே முடியாது. ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் தக்வா இருக்கின்றது. ஆனால் அது கால சூழல்களுக்கு ஏற்ப, அவனுடைய வாழக்கூடிய பகுதிகளுக்கு ஏற்ப அது பலவீனப்பட்டு போய்விடுவதை நாம் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு, இந்த ரமலானுடைய மாதத்திலே தொழுகைக்காக மக்கள் முண்டி அடித்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். இரவிலே 20 ரக்காத் 8 ரக்காத் என்று தொழுவதை பார்க்கின்றோம். ஆனால் ஃபஜருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அன்றாடம் 2 ரக்காத்தை தான் தொழ சொல்லுகின்றான். அப்ப அந்த 2 ரக்காத்துக்கு இந்த முக்கியத்தை கொடுத்து அவர்கள் பிற்காலத்தில் வருகிறார்களா என்று சொன்னால் இல்லை. பெரும்பாலானவர்கள்
அல்லாஹ் நாடியவர்கள் வருகின்றார்கள். அப்போ இந்த பயிற்சி நாம் எதுக்கு எடுக்கிறோம்னு சொன்னா, இந்த தொழுகையை கடமையாக்கின அல்லாஹ் தான் அந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று இறைவணக்கத்தில் முதல்ல மனுஷன் தக்குவாவோடு அவன் செயல்பட வேண்டும். ஆகவே தக்குவா உடையவர்கள் யார், தக்குவா இல்லாதவர்கள் யார் என்று சொன்னால், ரெண்டும் ஒண்ணுதான் என்று ஆக முடியுமா? ஆக முடியாது. ரெண்டும் ஒன்று ஆகாது. ஒரு நிறத்தை கருப்பு நிறத்துல உள்ள ஒருத்தர் காட்டுகின்றோம், எல்லாரும் கருப்புங்கிறாங்க. ஒருத்தர் வெள்ளைன்னு சொன்னா நாம நம்புவோமா? ஏன்னா கருப்பு என்பது வேறு, வெள்ளை என்பது வேறு. அப்ப இறையச்சம் என்பது என்னவென்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு ஏவுகின்றார்களோ, அதை யார் ஏற்று செயல்படுத்துகின்றார்களோ அவர்களிடத்தில் இறையச்சம் இருக்கின்றது என்று பொருள். யார் அதற்கு மாறு செய்கின்றார்களோ, அதை விட்டும் தங்களை தூரப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களிடத்தில் தக்குவா என்பது இல்லை என்று அர்த்தம். ஆகவே நாம் இந்த தக்குவா என்பது யாரிடத்தில் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக இங்கு பேசவில்லை. நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று நான் ஒவ்வொருவரும் நம்மை நாமே உரசி பார்க்க வேண்டும். நாம் இறையச்சம் உடையவர்களாக இருக்கின்றோமா இல்லையா என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு மூமினும் இறையச்சம் உடையவன் தான், ஒவ்வொரு முஸ்லீமும் இறையச்சம் உடையவன் தான். பிறகு எதற்கு நோன்பு கடமையாக்குகிறான் என்று சொன்னால், நம்முடைய அந்த இறையச்சத்தை நாம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும், தற்காத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் தடுத்ததை ஒருவன் செய்ய மாட்டான், அவன் முழுமையாக இறைவனை அஞ்சக்கூடியவன். இறைவன் தடுத்த சிலவற்றை சில நேரங்களிலே செய்து விடுவான், அவன் அந்த இறையச்சத்தில் பலவீனமானவனாக இருக்கின்றான். அப்போ எனக்கு ஒன்று தேவை, அவங்களே உட்கார சொல்லுங்களேன். அப்போ எனக்கு ஒரு தேவை இருக்கின்றது, அந்த பொருள் எனக்கு முன்னால் இருக்கின்றது, அதை நான் என்ன செய்யவில்லை, எனக்கு தேவை இருந்தும் நான் அதை தொடவில்லை. அப்ப தொடாமல் எப்படி என்னால் இருக்க முடியும்? முடியாது. ஒரு மனிதனால் முடியாது. எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு இருக்கிறதுன்னு சொன்னா அதை எடுத்து நான் சாப்பிடத்தான் செய்வேன். இதுதான் மனித இயல்பு. உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் தனக்கு பசி ஏற்பட்டால், தனக்கு தேவையான உணவு எதிரே இருந்தால் அது சாப்பிடும். பறவைகள் இருக்கின்றன, அதற்கான உணவை நீங்கள் வைத்து விட்டால் பசித்தால் அது போய் சாப்பிடும். பசித்த பிறகும் தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அவசியம் பறவைகளுக்கு இல்லை. விலங்கினங்கள் இருக்கின்றன, அதற்கென்று பல புற்பூண்டுகள் இருக்கின்றது. அது பசித்தால் அது போய் சாப்பிடும், பசிக்காட்டி சாப்பிடாது. பசிக்காத புலிக்கு பக்கத்துல மான் விளையாடுவதை நாம் பார்க்கின்றோம் என்றால் அதுக்கு பசி இல்லை, ஆகவே அது புசிக்கவில்லை. ஆனால் பசி என்பது என்ன செய்கிறது என்று சொன்னால், தன்னுடைய அந்த தேவையை தீர்க்க சொல்லுகின்றது. அதற்குத்தான் வயிற்று பசி என்று அல்லாமல் அறிவு பசி, உடல் பசி என்று எல்லாவற்றுக்கும் பசி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். அப்ப பசினா சோறு திங்கிறோம், வயிறு பசிக்குது, பசின்னு சொல்றது இல்ல. ஒரு மனிதனுக்கு அறிவு தேவைப்படுகின்றது, அவன் அதை அறிவு பசி என்று சொல்லுகின்றான். ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியான தேவைகள் இருக்கின்றது, அதை உடற்பசி என்று சொல்லுகின்றான். அப்ப பசி என்று சொன்னாலே தன்னுடைய தேவையை தீர்த்து கொள்ளுதல். அங்க யார் இருக்கா, பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்று ஒரு பழமொழி தமிழ் மொழியில சொல்லுவார்கள். அப்படி என்றால் என்ன? பசி என்று விட்டால் அவன் வேறு எதையும் பார்க்க மாட்டான், அவன் எதையும் செய்வான். ஆனால் ஒரு மூமின் அப்படி செய்ய மாட்டான். பசித்தாலும் அவன் நிதானத்தோடு இருப்பான், தாகித்தாலும் அவன் நிதானத்தோடு இருப்பான். அப்படி இருப்பதற்கு இவனுக்கு ஒரு பயிற்சியை நாம கொடுத்தால்தான் அவனால் செயல்பட முடியும். என்ற காரணத்தினால்தான் எவ்வாறு இராணுவத்திலே போகக்கூடியவர்களுக்கு, காவல்துறையிலே சேரக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு பயிற்சி வழங்கப்படுகின்றதோ, அது போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் எவ்வாறு உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் உங்களுக்கு முன்னால் இருந்தாலும், அங்கே பார்ப்பதற்கு யாரும் இல்லாட்டியும் அது என்னுடையதல்ல, அதை நான் தொடமாட்டேன் என்று தொடாமல் இருக்க வேண்டும் என்று என்னுடைய அறிவு சொன்னாலும், என்னுடைய சக்தியினால் நான் என்னை கட்டுப்படுத்தக்கூடிய, என்னுடைய நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி எனக்கு வேணும். அப்ப அந்த பயிற்சி தான் இந்த ரமலான் மாசம் முழுவதும் நாம் என்ன செய்யறோம்? ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் தண்ணி இருக்கும் வீட்டுல. யாராச்சும் குடிக்கிறோமா? எந்த ஒரு முஸ்லீமும் என்ன செய்ய மாட்டான்? நோன்பு நோட்டு கொண்டு யாருக்கும் தெரியாம சாப்பிட மாட்டான். அப்போ அவன் என்ன செய்கின்றான்? பயிற்சி எடுக்கின்றான். தனக்கு தேவையான ஒரு பொருளை தன் கண்ணுக்கு முன்னாலே வைத்துக் கொண்டு நான் அதை தொடாமல் இருக்க என்னால் முடியும். ஏன் இதை வெறும் தியரியா எடுக்க முடியுமான்னா முடியாது. நீங்க பாடமாக படித்து வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அதை நீங்க செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய கை தடுமாற்றம் ஏற்பட்டு விடும். உங்கள் உடலாலேயே நீங்க பயிற்சி எடுக்கணும். இதற்கு நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? அவனோட வீட்டுக்கு முன்னால வெளியில போயிட்டு வரும் பொழுது மின்சார வாரியமோ அல்லது தொலைத்தொடர்போ என்ன செய்யறது? ஒரு பெரிய குழியை பறிச்சு வச்சுட்டு போயிடுது உங்க வீட்டுக்கு முன்னாலேயே. அப்ப நீங்க இந்த குழியை தாண்டணும்னு சொன்னா யோசிப்பீங்க, இந்த குழியை நம்மளால தாண்ட முடியுமா? நம்ம கையில எவ்வளவு நம்ம எடுத்துட்டு வந்த பொருட்கள் இருக்கின்றது, இந்த பாரம் என்ன, இதையெல்லாம் தூக்கிட்டு தாண்ட முடியுமா என்று நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்து நிதானமா அந்த குழியை தாண்டுவீங்க. 4-5 நாளா தோண்டின குழி மூடாம இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க டெய்லி தாண்டி தாண்டி பழக்கப்படுத்திட்டு 4வது நாள் நீங்க பாட்டு போன்ல பேசிட்டு அந்த குழியை தாண்டி போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா அதற்கு நீங்க பயிற்சி எடுத்துட்டீங்க.
அப்ப முதல் நாள் ஏன் அந்த குழியை பார்த்தோம்னு நீங்க பயப்படுறீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி இல்லை. ஆகவே ஒரு மனிதன் முடியாத ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் பயிற்சி எடுக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு ஆனா அவனை எழுத கற்றுக் கொடுக்கின்றோம். எடுத்தவொடனே சரியா எழுதுதா? இல்ல. ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, 4 வாட்டி, 10 வாட்டி போடும் பொழுது அந்த பயிற்சி என்ன செய்கின்றது? மிக அழகாக எழுதக்கூடிய அந்த பயிற்சி அவனுக்கு கிடைக்கின்றது. அப்ப நோன்பு நோக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ பசித்திருந்து தாகித்திருந்து என்னை அஞ்சுவதற்கான பயிற்சியை எடுத்துக்கொள், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு காலையில் இருந்து நோன்பு திறக்கக்கூடிய வரைக்கும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற எண்ணம் என்ன செய்யுது? நான் குடிக்காமல் இருப்பதற்கு என்னை கட்டுப்படுத்துகின்றது, நான் உண்ணாமல் இருப்பதற்கு என்னை கட்டுப்படுத்துகின்றது. ஆனால் இந்த உணவும் பானமும் எனக்கு தேவையற்றதா என்றால் நிச்சயமா கிடையாது. ஒன்றாட 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தோம், மத்தியானம் நல்லா பசிக்குது, ஆனாலும் நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த பயிற்சி என்ன செய்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான், அந்த பொருளை நான் தொட மாட்டேன். அப்ப தொடாம இருக்கிறதுக்கு எங்க இருந்து உங்களுக்கு பயிற்சி கிடைச்சது? இந்த ரமலான் மாதத்தில் கிடைத்தது. ஆகவே இப்படிப்பட்ட இரையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே அவன் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து காஃப் 50வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், உஜ்லிஃபத்தில் ஜன்னத்துல் லில் முத்தகீன், இரையச்சமுடையவர்களுக்காக என்ன செய்யப்படும்? சொர்க்கம் அருகில் கொண்டு வரப்படும். கைர பஈத், அது மிக தூரமாக இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது எல்லாருடைய நம்பிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரையச்சம் உடையவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கம் என்பது, சொர்க்கத்திற்கு நான் இவர்களை அழைத்து போக மாட்டேன், மாறாக இவர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அங்கே சொர்க்கம் கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். மறுமை நாளிலே இரையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்னவென்று சொன்னால், அவர்கள் எங்கு இருக்கின்றார்களோ அங்கே சுவர்க்கம் கொண்டு வரப்படும். கைர பஈதீன், அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லப்பட்டதல்ல, உண்மையிலேயே அது கொஞ்சம் தூரத்திலும் இருக்காது, நீங்கள் இருக்க இடத்திலே உங்களை சேரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே இரையச்சம் உடையவர்களுக்கென்று சில பண்புகள் இருக்க வேண்டும், அவர்களுக்கென்று சில தன்மைகள் இருக்க வேண்டும், அவர்களுக்கென்று சில உறுதிப்பாடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டியதோடு மட்டுமல்லாமல், அந்த இரையச்சம் உடையவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று இறைவனுடைய தூதர்களாக வாழ்ந்தவர்களையும், இறை தூதர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையையும் அல்லாஹ் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றான். இப்படிப்பட்ட சிரமங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று மனிதனாக இருக்கக்கூடிய நான் நினைப்பேன், அல்லாஹ் எனக்குத்தான் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டான், எனக்கு தான் அல்லாஹ் மிகப்பெரிய இழப்பை கொடுத்துட்டான், அல்லாஹ் தான் என்ன ரொம்ப சோதிக்கிறான் என்று நான் சொல்லுவேன். ஆனா உலகத்திற்குரிய ஒவ்வொருவரும் இப்படிதான் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர்களை போல் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் வேறு யாருமே இல்லை. அவர்களுடைய இழப்புகளை போல் நாம் இந்த இழப்புகளை கண்டதே கிடையாது. அவர்கள் அடைந்த சிரமங்களை போல், அவர்களுக்கு வந்த நோய்களை போல், அவர்களுக்கு வந்த எதிர்ப்புகளை போல் அடுக்கிக் கொண்டே போகலாம். என்று நம்ம நோய்னு சொல்றோம் இந்த உலகத்துல. ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வராத நோயா? எவ்வளவு பெரிய நோய்க்கு அவர்கள் ஆட்பட்டார்கள். அவ்வளவு பெரிய சிரமம் அவர்களுக்கு ஏன் வந்தது? அந்த சிரமத்திலிருந்து அவர்கள் தங்களை எப்படி காத்து கொண்டார்கள்? ரப்பி மஸ்ஸனி துர்ர, எனக்கு தீமை பீடித்து கொண்டது, அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என்றுதான் அவர்கள் சொன்னார்களே தவிர, அவர்களுக்கு எந்த ஒரு நோயும் அவர்களுடைய இரையச்சத்தில் இருந்து அவர்களை பிறழச் செய்து விடவில்லை. ஆனால் இன்று நமக்கு சில ஒரு கஷ்டங்கள் விட்டால், சில சோதனைகள் விட்டால், உடனே அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே நமக்கு பலவீனம் ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு இரையச்சமுடைய ஒரு மனிதனிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் ஒரு நாளும் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அவனுடைய இரையச்சத்திலே குறைபாடு இருக்கின்றது. இறைவன் மீது அவன் வைக்கக்கூடிய தவக்கலிலே அவனுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கின்றது. பிரார்த்தனை செய்கின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம், துவா செய்கின்றோம். ஒரு சிலர் சில சந்தர்ப்பங்களிலே நினைத்து விடுகின்றார்கள், நான் துவா செய்து கொண்டே இருக்கின்றேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு தரவில்லையே, அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கவில்லையே என்று நினைத்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இவ்வாறு ஒரு மனிதன் நினைப்பதே அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் போவதற்குரிய காரணம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் துவா செய்கின்றீர்கள், அல்லாஹ் இதை கேட்க முடியாதவனா? அல்லாஹ் எதையெல்லாம் கேட்கிறதா சொல்றான்? நீ ருக்கூல சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லுகின்றாய், பக்கத்தில் இருப்பவருக்கு கேட்காது, ஆனா அதை நான் கேட்கின்றேன். இதைத்தான் எந்திரிக்கும் என்ன சொல்றோம்? தொழுகை எந்திரிக்கும் பொழுது சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்? சமி, செவியேற்றான். யார் செவியேற்றான்? அல்லாஹ் செவியேற்றான். எதை செவியேற்றான்? லிமன் ஹமிதா, அவனை யார் புகழ்ந்தார்கள்? எங்கே புகழ்ந்தார்கள்? ருக்குவிலே புகழ்ந்தார்கள்.
இந்த உலகத்துல ருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் சுபஹான ரபியல் அலீம் என்று புகழ்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்ட, அதை நான் கேட்கிறேன். அப்ப நீ ருக்குல சொல்லக்கூடிய உன்னுடைய ஒரு திக்ரை செவிய இருக்கக்கூடிய நான் உன்னுடைய பிரார்த்தனைகளை செவிய இருக்க மாட்டேனா? உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் அங்கீகரிக்க மாட்டேனா? அல்லாஹ் கேட்கல, அல்லாஹ் எப்பதான் காது கொடுத்து கேட்பானோ, அல்லாஹ் எப்பதான் கண்ணு திறந்து பார்ப்பானோ என்று சொல்லுவது ஷிர்க்குங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், பார்த்து கொண்டே இருக்கின்றான். அவன் பசீர், அவனை விட தெளிவாக பார்க்கக்கூடியவன் யார்? அப்ப இந்த நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ் நாடும் போது அதை தருவான். ஏன் இப்போது தரவில்லை என்று சொன்னால் அதன் மூலம் ஒரு தீமை எனக்கு இருக்கும், ஆனால் அல்லாஹ் அதை தரல. அப்ப என்னிடமிருந்து ஏன் ஒன்றை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான்? அதை நன்மைக்காகவே அவன் எடுத்துக்கொள்ளுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய எல்லா உறவினர்களும் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள் அவர்களுக்கு முன்னாலேயே. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சில மாதங்களுக்கு பிறகு மரணிக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னால அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை என்று எவ்வளவு இழப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நெருங்கிய உறவுலயே 10-40 பேர் என்ன செய்யறாங்க? அவங்க கண்ணு முன்னாலே மௌத்தா போயிடுறாங்க. அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சோதித்தான்? அப்படித்தான் சோதிப்பான். மூமின்களை அல்லாஹ் அப்படித்தான் சோதிப்பான். உங்களுடைய இறையச்சத்தை அப்படித்தான் அல்லாஹ் பரிசீலனை செய்வான், பரீட்சித்து பார்ப்பான். அப்ப அந்த பரீட்சையில நாம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், வெற்றி பெற்றால் மறுமையில உங்களுக்கு மிக சிறந்த பரிசுகள் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சூரத்து மரியம் 85வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், யௌம நஹ்ஷுருல் முத்தகீன இலர் ரஹ்மானி வஃதா. அந்த நாளிலே பயபக்தி உடையவர்களை அர் ரஹ்மானுக்கு முன்னிலையில கண்ணியமான விருந்தினர்களாக நாம் ஒன்று திரட்டுவோம்ங்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம், இன்னைக்கு நோன்பு திறக்கும் பொழுது ஒரு இடத்துல நோன்பு திறக்கிறோம், அங்க ஒரு பெரிய அரசியல்வாதி வர்றாருன்னா கூட்டம் கூட்டமா போறான். இந்த இடத்துல ஒரு ஷேக் வர்றாங்கன்னு சொன்னா அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமா போறான். அப்ப இந்த உலகத்துல பிரசித்தி பெற்ற ஒரு செலிபிரிட்டி என்று சொன்னால் அவரோடு சேர்ந்து நோன்பு திறப்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக போகின்றார்கள். ஒரு பிரச்சாரம் செய்கின்றார்கள், தேர்தல்ல ஒரு அரசியல்வாதி வர்றாருன்னா கூட்டம் கூட்டமா போறான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுகின்றான், அந்த நாளிலே பயபக்தி உடையவர்கள், தக்வா உடையவர்கள், இரையச்சம் உடையவர்கள் அர் ரஹ்மானுடைய முன்னிலையிலே கண்ணியமான விருந்தாளிகளாக ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று சொன்னால், அப்படி ஒன்று திரட்டப்படக்கூடிய அந்த நாளிலே நான் அல்லாஹ்வின் முன்னிலையில கண்ணியமானவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இரையச்சம் உடையவனாக நான் வாழ்ந்திருக்க வேண்டும். என்னிடத்தில் அந்த இரையச்சம் முழுமையாக இருக்க வேண்டும். அதனுடைய பலவீனம் ஏற்படும் பொழுது நோன்பு நோற்று என்னுடைய இரையச்சத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் இரையச்சம் என்று சொல்லுவது இது ஒரு சாதாரண உள்ளத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது செயல்பாடுகளாக வெளியே வர வேண்டும். எப்படி வெளியே வரும்? எப்போது வெளியே வரும்? அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். முத்தகீன்கள் என்று சொன்னால் யார்? இரையச்சம் உடையவர்கள் என்று சொன்னால் யார்? அவருடைய இரையச்சத்திற்கான அடையாளம் என்ன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது, நாம் சாதாரணமாக எடுத்து துவக்கத்திலே ஓதக்கூடிய சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது நிச்சயமாக ஒரு இறைவேதமாகும். இந்த இறைவேதத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது நிச்சயமாக இரையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, யாருக்கு நேர்வழி காட்டும்? இரையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். அப்படிப்பட்ட அந்த இரையச்சம் உடையவர்கள் யார்? அந்த இரையச்சம் உடையவர்களுக்கு என்ன அடையாளம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சில அடையாளங்களை சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன யுமினூனல் கைப். அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். அப்ப முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் ஈமான் கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா, நான் அல்லாஹ்வை நம்புறேன்னு சொன்னா அல்லாஹ்வை பார்க்கல, நான் அல்லாஹ்வை நம்புறேன். மறைவானவற்றை நான் நம்ப வேண்டும். மலக்குகளை நான் பார்க்கவில்லை, ஆனால் மலக்குகளை நான் நம்ப வேண்டும். மறுமை நாள் என்பது நிச்சயமாக ஏற்படும், அதை நான் நம்ப வேண்டும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் சொல்லி காட்டுகின்றானோ அதெல்லாம் நான் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னா அது முடியுமா? மனுஷனால முடியாது. கண்ணால பார்த்தா நீ என்ன நம்புறது? எல்லாரும் நம்புவாங்க. கண்ணால பார்த்தா எல்லாரும் உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப வானத்துல இருந்து இறங்கி நான் தான் அல்லாஹ்னு சொன்னா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுவான். இது என்ன பெரிய உங்களுக்கு கஷ்டமான ஒரு வேலை? பார்த்ததுக்கு அப்புறம் யாராச்சும் மறுக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், மறைவானவற்றை நம்புவதுதான் இறையச்சத்தின் அடையாளம். அப்ப நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், நான் அல்லாஹ்வை நம்புறேன், நம்பாட்டி பயப்பட முடியாது. அப்ப நம்புதல் என்பது உள்ளத்திலும் அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகள், நீங்க போறீங்க, கொடுக்கல் வாக்கல் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க,
நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க, ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, 4 பேர்த்த வச்சு வேலை வாங்குறீங்க, எல்லா இடத்துலயும் நீங்க அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அப்ப இந்த செயல்பாடு தான் இறை அச்சமே தவிர, ஒரு மனிதன் நோன்பு நோக்கிறதுனால என்னங்க அல்லாஹ்க்கு கிடைச்சிட போகுது? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் லம் யத கௌல ஜூரி வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன் ஐயத தாமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதன் பொய் பேசுவதை விட்டுவிடவில்லை, பொய்யான காரியங்களில் ஈடுபடுவதில் தன்னை தற்காத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவன் உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப நாம இந்த பட்டினி கிடப்பது மட்டும் அல்லாஹ்வுக்கு நோக்கம் கிடையாது. நாம ஒரு 12 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்கறனால அல்லாஹ்வுக்கு என்ன நன்மை? அல்லாஹ்வுக்கு என்ன தேவை? எந்த தேவையுமே இல்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னா, அல்லதீன யூமினூனல் கைப், மறைவானவற்றை நம்புறான்னு சொன்னா அவனிடத்தில் இறையச்சம் இருக்கிறது என்று பொருள். எவ்வாறு ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது அவன் என்ன செய்கின்றான், ஒரு இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற சந்தேகம், இறைவன் கேட்கின்றானா இல்லையா என்ற ஒரு சந்தேகம், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறானா இல்லையா என்ற ஒரு சந்தேகம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செவியேற்பவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் இருந்து கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு என்ன சிரமம்? எந்த சிரமமும் இல்ல. கொடுக்காமல் இருப்பதனால் அல்லாஹ்வுக்கு என்ன மிச்சம்? எதுவுமே இல்ல. பின்னையும் ஏன் அல்லாஹ் சிலருக்கு கொடுக்கிறான், சிலருக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா, இது அவனுடைய விதி. அவன் தீர்மானித்து வைத்திருக்கின்றான். இதன் மூலம் நம்மை அவன் சோதிக்கின்றான். இவனுக்கு கொடுத்தா இவன் என்ன செய்வான், கொடுக்காட்டி இவன் என்ன செய்வான் என்று சோதிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப நமக்கு கொடுத்ததெல்லாம் சோதனை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலில் நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்கு ஒரு சோதனைக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. கை, கால், கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் நம்மளா கேட்டோம் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற, அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானம் வ ஷஃபத்தைன், உனக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா, உனக்கு 2 உதடுகளையும் நாவையும் கொடுக்கவில்லையா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இதெல்லாம் நான் உனக்கு எதற்காக கொடுத்தேன், உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னால் இதை பற்றி நீ விசாரிக்கப்படுவாய். இதை பற்றி மறுமையிலே விசாரணை இருக்கின்றது. உனக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு நேமத்தும் வெறுமனே கொடுக்கப்பட்டது அல்ல. ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ சரிபார்த்துக்கொள், அதை முறையாக பயன்படுத்திக் கொள், அதை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திரு. எவ்வாறு மிருகங்களும் பறவைகளும் பசித்தவுடன் முன்னால் இருக்கக்கூடிய உணவை போய் சாப்பிட்டு விடுகின்றனவோ, அவர்களுக்கு ஒரு உடற்பசி இருந்தால் முன்னால் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தீர்த்து கொள்கின்றதோ, மனிதனாகிய நீ அப்படி இருக்கக்கூடாது. உனக்கென்று சில சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, ஹலால் ஹராம் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் உன்னுடைய வாழ்வை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த உலகத்திலே உனக்கு அனுப்பப்பட்டதற்கான சோதனை. அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் படைத்து இருப்பது எதற்கு என்று சொன்னால், உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை கண்காணிப்பதற்கு தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன இந்த துன்யால படைச்சிருக்கிறான், குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ விட்டு ஒரு நாள் என்ன செய்வான், மரணத்தை அனுப்பி நம்முடைய உயிரை கைப்பற்றுவான். அந்த அவகாசத்தில் நான் இந்த உலகத்தில் என்ன செய்தேன், எனக்கு என்ன செய்யும்படி கட்டளை இருக்கின்றது, நான் எதை சாப்பிட்டேன், எதை சாப்பிடும்படி அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்தான், எதை நான் குடித்தேன், எதை குடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான், இன்னும் எதெல்லாம் நமக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அப்ப ஹலால் ஹராமை பார்க்காமல் ஒரு மூமின் தன்னை முஸ்லிம் என்றும் மூமின் என்றும் சொல்லிக் கொள்ள முடியுமா? சொல்லிக் கொள்ள முடியாது. அப்ப மறைவானவற்றை நம்புவதிலே இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு அடங்கி இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறானோ அல்லாஹ் கூறுகின்றான், அதை நான் நம்புகிறேன். இவ்வாறு நம்புவதுதான் ஒரு மூமினுடைய கடமையாக இருக்கின்றது. சமீனா அதானா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம். இப்படித்தான் ஒரு மூமின் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக முத்தக்கீன்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று சொன்னால், அந்த முத்தக்கீன் என்று சொல்லக்கூடிய தக்குவா உடையவன், இறையச்சம் உடையவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், மறைவானவற்றை அவன் நம்பக்கூடியவனாக இருந்துவிட்டு யுகீமுனஸ்ஸலா, அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவன் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், தொழுகையை அவன் பேண வேண்டும். வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக நான் படைத்திருக்கின்றேன், அதற்காக அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வை எவ்வாறு வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அப்படி நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ் ஒன்றை செய் என்று சொல்லுகின்றான், அதை நாம் செய்கின்றோம், இது ஒரு வணக்கம். அல்லாஹ் ஒன்றை செய்யாதே என்று சொல்லுகின்றான், அதிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்ளுகின்றோம், இது ஒரு வணக்கம். நோன்புல நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ் தடுத்ததை தடுத்துக்கிறோம். இது பாருங்க மிகப்பெரிய வணக்கமா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை என்னிடத்திலே கஸ்தூரியை போன்றது என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்போ ஒரு நோன்பாளி நோன்பு இருக்கும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை என்பது என்னிடத்திலே கஸ்தூரியை விட சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஏனென்றால் அல்லாஹ் இதை விரும்புகின்றான். என்னுடைய அடியான் எனக்காக நோன்பு நோட்டிருக்கிறான், என்னுடைய அடியான் என்னை அஞ்சுகிறான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்கள் தான் அல்லாஹ்விற்கு பிடிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அஞ்சக்கூடிய அந்த மனிதர்களை விரும்பக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கடந்த காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் என்ன செய்தாராம், மரண தருவாயில இருக்கும் தன்னுடைய பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிட்டு, அப்பா நான் மௌத்தா போனேன்னா என்னை எல்லாம் என்னுடைய உடம்பை எரிச்சு சாம்பலாக்கி சாம்பலை காத்துல பறக்க விட்டுருங்க என்று சொன்னானா. இது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், கதை அல்ல. அப்ப என்ன சொல்றாங்க இதுல இருந்து? அப்ப முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய மரணத்தின் பொழுது தன்னுடைய மக்களிடத்திலே வாக்குறுதி பெற்றுக் கொள்ளுகின்றார், அவர்களுக்கு வசியத்து செய்கின்றார், நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை எரித்து சாம்பலை எடுத்து காற்றிலே பறக்க விட்டு விடு. இதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதனும் மறுமையில் அல்லாஹ் எழுப்புவான். எழுப்பி கேட்பான், நீ ஏன் இப்படி உன்னுடைய பிள்ளைகளிடத்திலே கட்டளையிட்டாய், உன்னுடைய உடலை எரிக்கும்படியும் அந்த சாம்பலத்தை எடுத்து பறக்க விடும்படி ஏன் சொன்னாய் என்று சொன்னால், அந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நான் நிறைய பாவம் செஞ்சேன், நான் நிறைய தவறு செஞ்சேன், நான் தவறான வழியில பொருளாதாரத்துக்கு என்னென்னமோ பாவங்கள் அநியாயங்களை செஞ்சேன். ஆனா என்னுடைய மரண தருவாயில நான் உன்னிடத்தில் அகப்பட்டால் நீ என்னை தண்டித்து விடுவாய் என்று நான் அஞ்சினேன். அந்த அச்சம் எனக்கு எல்லாரும் வந்துருச்சு. அதனால உன்னுடைய கையில் நான் சிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம்னு சொல்லிதான் எரிச்சு சாம்பலா நீங்க பறக்க விட்டுருங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, உண்மையிலே நீ அந்த நேரத்தில் என்னை அஞ்சினாயா? ஆம் யா அல்லாஹ், நான் அஞ்சினேன். அந்த இறையச்சத்தின் காரணமாக உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் போ என்று அல்லாஹு தஆலா அந்த பாவியுடைய பாவங்களை மன்னித்து விட்டதாக முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி, இப்படி ஒரு மனிதன் இறைவனை லேசாக அஞ்சினாலும் அந்த அச்சத்தின் காரணமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு விபச்சாரி தன்னுடைய தாகத்திற்காக தண்ணீர் குடித்து விட்டு கிணற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது அங்கே ஒரு நாயோ பூனையோ வறண்டு போய் தாகத்திலே நாக்கை தொங்க போட்டு கொண்டு இருந்தது. அதை பார்த்து அவள் இதற்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு மீண்டும் அந்த கிணற்றிலே இறங்கி தன்னுடைய காலுறையிலே தண்ணீரை கொண்டு அந்த நாய்க்கோ பூனைக்கோ புகட்டினாள். இந்த ஒரு செயலின் காரணமாக அல்லாஹ் அவளுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இறையச்சம் என்பது ஏனையவர்களுக்கு நன்மை செய்வது, இறையச்சம் என்பது மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது. இதற்கே பகரமாக இன்னொன்றை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு பெண்மணி ஒரு பூனையை வளர்த்ததன் மூலம் நரகம் சென்றாள். ஏன், என்ன செய்தால்? அந்த பூனையை கட்டி போட்டு அதற்கு உணவும் கொடுக்கவில்லை, அது தன்னுடைய இரையை தேடிக் கொள்வதற்கு அனுமதியும் வழங்கவில்லை. இவ்வாறு அந்த பூனையை கட்டி போட்டதன் காரணமாக அந்த பெண்மணி நரகத்திற்கு செல்லுவாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் யார், நரகம் செல்லக்கூடியவர்கள் யார் என்ற இடத்துல உங்களுடைய தொழுகையும் நோன்பும் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று விடும் என்று சொல்லவில்லை. தொழுகையும் நோன்பும் இறையச்சத்தின் அடையாளங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, தொழுகை என்பது உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? யுகீமுஸ் ஸலா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முத்தகீன்களுடைய அடையாளம், இறையச்சமுடையவருடைய அடையாளம் மறைவானவற்றை நம்புவதும் தொழுகையை நிலைநாட்டுவதும். ஆனால் அந்த தொழுகை உங்களுக்கு என்ன செய்யும்? பல நன்மைகளை செய்யும். தீமையான காரியத்திலிருந்து தடுக்கும், மானக்கேடான காரியத்திலிருந்து தடுக்கும், அது உங்களுடைய பாவங்களை கழுவி விடும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தெளிந்த நீர் ஓடை ஓடுகின்றது, அந்த நீர் ஓடையிலே ஒரு மனிதன் காலையில குளிக்கிறான், மத்தியானம் குளிக்கிறான், அசருக்கு குளிக்கிறான், மகரிபு குளிக்கிறான், நைட்டுக்கு குளிக்கிறான். ஆக ஒரு நாளைக்கு 5 வேளை அந்த தெளிந்த நீரோடையிலே ஒருவன் குளிப்பானே ஆனால் அவனுடைய உடல்ல அழுக்கு மிஞ்சுமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மில் வாரத்துல ஒரு வாட்டி குளிக்கிறவங்க இருக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, 2 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறவங்க இருக்கும், ஒரு நாளைக்கு 5 வேளை குளிச்சா அவனுடைய உடலில் எப்படி அழுக்கு மிஞ்சும் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படித்தான் உங்களுடைய 5 வேளை தொழுகை உங்களுடைய பாவங்களை கழுவிவிடும். நீங்க அன்றாடம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய பார்வையால, உங்களுடைய செவியால, உங்களுடைய வாயால, உங்களுடைய உள்ளத்தால ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். பாவம் செய்யாத மனிதனே இந்த உலகத்துல இல்லை. நான் பாவம் செய்யவில்லை என்று ஒருத்தர் நினைச்சாலே அதே பெரிய பாவம். நான் இந்த பாவமும் செய்யலன்னு ஒருத்தர் நினைச்சா அது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் அப்படி ஒரு மனிதன் உலகத்திலே இல்லை. குல்லு பனி ஆதம கத்தா, ஆதமுடைய சந்ததியினர் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். வித்தியாசம் இருக்கும், கூடுதல் குறைவு இருக்கும். நீங்க 4 செஞ்சா நான் 5 செய்வேன், நான் 7 செஞ்சா நீங்க 10, இப்படி ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குமே தவிர நான் எந்த தப்புமே பண்ணல அப்படி என்று சொல்லக்கூடியவன் யாருமே உலகத்துல இல்லை.
வலாத்த ஜக்கு அம்புசக்கும்ங்கிற அல்லாஹு தாலா, உங்களை நீங்களே தூய்மையானவர்கள் என்று பாராட்டிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் தான் உலகத்தில் நல்லவர்கள் என்று நினைக்காதீர்கள். இதெல்லாம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயங்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், முத்தகீன் என்று சொன்னால், இரையச்சம் உடையவர்கள் என்று சொன்னால் அவரிடத்துல ஒரு பண்பு இருக்க வேண்டும். யுகீமுனஸ் ஸலா, அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும். அப்ப தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா அவனை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த தொழுகையை நாம் எப்படி நிலைநாட்டுவது? ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரம் உங்களுடையது. ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கின்றது அல்லவா? அது இந்த உலகத்திலே ஏன் என்று கேட்டால், ஒரு மனிதனை நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு காவலாளியாக நியமிக்கின்றோம். நீங்கள் ஒரு பெரிய ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகைக்கு ஒரு காவலாளியை அங்க இருக்க சொல்றீங்க. இப்ப அந்த காவலாளிக்கு என்ன வேலை? இந்த வீட்டை கண்காணிக்கிறது வேலை. வீட்டை கண்காணிக்கணும்னா அவன் உயிரோட இருக்கணும். உயிரோட இருந்தாதான் வீட்டை கண்காணிக்க முடியும். அப்ப உயிரோட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், அவன் தங்குறதுக்கு. அவனுடைய சமையலுக்கு ஒரு கிச்சனை கட்டி கொடுக்கணும். அவனுக்கு உரிய உணவுப் பொருட்களை நீங்க இதெல்லாம் கொடுத்தாதான் அதை செய்வான். இல்லாட்டி எப்படி செய்வான்? செய்ய முடியாது அவனால. அப்ப உங்களுடைய அந்த வீட்டை கண்காணிக்கணும். அப்ப இவன் என்ன செய்வான்? காலையில எழுந்திருப்பான், எதாச்சும் டீ போட்டு குடிப்பான், அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வருவான். மறுபடியும் என்ன செய்வான்? மத்தியானத்துக்கு சமையல் செய்வான், சாப்பிடுவான், குளிப்பான். இதெல்லாம் செஞ்சாதான் அவன் உயிரோடு இருக்க முடியும். இருந்து கொண்டு என்ன செய்வான்? உங்களுடைய வீட்டை காவலுக்கு பார்த்துக் கொள்ளுவான். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு வேலை சொல்லப்படுகின்றது. அந்த வேலையை அவன் செய்யணும்னா அவனுடைய தேவைகளுக்கு வேண்டும். இதுக்குத்தான் அல்லாஹ் துனியாவை படைத்தான். நம்மை அவனை வணங்குவதற்காக படைத்து, நீ ஃபஜருடைய தொழுகையை தொழுது விடு, அடுத்ததாக நீ தொஹருக்கு தொழுவணும். அப்ப இடைப்பட்ட நேரத்தில் உன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள், வேலையை செய்து கொள், உனக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் செய்து கொள். நீ எதை செய்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய சிந்தனையில் என்ன இருக்கணும்? அடுத்து தொஹர் என்ற ஒரு தொழுகை எனக்கு கடமை. பெல் அடிச்சு அங்க போயிடணும். வாங்க சொல்றாங்க இல்லையா? இதுதான் உங்களுக்கு மனிதன் மறந்துடுவான். ஏன்பா 5 வேளை தொழுகல? ஞாபகம் இல்லை பாய், சாதாரணமா சொல்லுவோம். ஆகவே அல்லாஹ் ஞாபகப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்றான். நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எந்த வேலையில இருந்தாலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு மூலம் உங்களுடைய செவிக்கு செய்தியை எத்து வைக்கின்றான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் பாங்கை செவி இருக்கின்றாரோ அவர் தன்னுடைய மற்ற வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு பாங்குக்கு பதில் சொல்லட்டும். எத்தனை பேர் இதை சரியாக செய்கின்றோம்? யார் செய்யறேன்னு அடுத்தவங்களை பூத கண்ணாடி வச்சு பார்க்காதீங்க. நான் செய்யறேன்னா நான் பார்க்கணும், நீங்க செய்யற நீங்க பார்க்கணும். அப்ப பாங்கு சொல்லிட்டா டிவியில வால்யூமை குறைக்கிறது, வால்யூமை குறைச்சிட்டா பார்வை அங்க தானே இருக்கும். இந்த பார்வை எப்படி உங்களோட பாங்குக்கு பதில் சொல்ல வைக்கும்? அந்த டிவி ஆஃப் பண்ணி தொலைங்க, பாங்குக்கு பதில் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நன்மைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால், வல்லாஹி நீங்கள் ஒரு பாங்குக்கும் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டீர்கள். ஒரு பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு நான் மரணித்தால் போதும் என்று நினைப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஅத்தின் கூறுவதை போல் கூறுங்கள். அல்லாஹு அக்பர் என்று கூறினால் நீங்களும் அல்லாஹு அக்பர் என்று கூறுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்களுடைய வாயால் சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்லுகின்றார்கள்? பாங்கு சொன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. ஹய்யல் அஸ்ஸலா ஹய்யல் அல் ஃபலா சொல்லும் பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். இவ்வாறு பாங்கை முஅத்தின் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அதை அவர் ஒண்ணு சொல்லும்போது நம்ம ஒண்ணு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னு மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு பாங்கையும் நீங்கள் செவியேற்று அதற்கு பதில் அளித்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு துஆவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் கஆயிமா ஆதி முஹம்மதன் அல் வசீலா என்று அல்லாஹ்வுடைய தூதருக்காக அந்த வசீலா என்ற மிகப்பெரிய இந்த உலகில் ஒரே ஒரு நபருக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த பதவியை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி எனக்காக கேளுங்கள்ங்கறாங்க. அப்ப ஆதி முஹம்மது அல் வசீலா வல் ஃபதீலத வ பஸ்த மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த என்று நீங்கள் துஆ செய்து விட்டால், அதை தொடர்ந்து முடிந்தால் ஒரு ஸலவாத்தையும் ஓதிவிட்டால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அப்ப நீங்கள் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாங்கை முறையாக செவியேற்று அதற்கு நீங்கள் பதில் அளித்து அதற்கு பிறகு நீங்கள் மரணித்தாலும் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும். எவ்வாறு ஒரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை பறைசாற்றுவது அது, அல்லாஹ்வை இணை வைப்பதிலிருந்து உங்களை தடுப்பது அது. ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ்வுடைய தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது உங்களுடைய மரணம் மட்டுமே. அப்ப மரணித்தால் உடனே சொர்க்கம் போகலாம். அப்ப இப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய செயல்பாடுகளை நாம் செய்கின்றோமா என்றால் அதில் ஒரு அலட்சியம். இந்த அலட்சியத்தை ஏற்படுத்துவது யார்? ஷைத்தான். அதில் நமக்கு என்ன நஷ்டம்? ஒரு பாங்குக்கு நான் பதில் சொல்றதுக்கு என்ன, நான் ஒரு 1000 ரூபாய் செலவாகுமா? கிடையாது. ஆனாலும் அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகின்றோம். காரணம், அதனுடைய நன்மைகள் நமக்கு தெரியவில்லை. அப்ப யுகீமுன ஸலா என்பது ஒரு
முத்தகீனுடைய தன்மை. ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு உங்களுக்கு துஹருக்கு தொழுகை இருக்கின்றது. இதற்கு இடைப்பட்ட காலத்திலே இந்த உலக தேவைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேலையை செய்யுங்க, உங்களுடைய உணவை செய்யுங்க, உங்களுடைய குளிங்க, சாப்பிடுங்க, என்ன வேணுமோ செய்யுங்க, துஹருக்கு போயிடுங்க. அப்ப துஹருடைய தொழுகை நீங்கள் தொழுது வந்து விட்டால் உங்களுக்கு மீண்டும் அசருக்கு ஒரு தொழுகை இருக்கின்றது. அப்ப அதற்கு இடைப்பட்ட காலத்துல நீங்கள் என்ன செய்யலாம்? அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உயிரோடு இருப்பதற்கும் அவனுடைய தேவைகளுக்காகவும் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான். அவன் உயிரோடு வாழக்கூடிய காலம் எல்லாம் என்னை வணங்க வேண்டும். வணங்குவதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அவனுக்கு இந்த துனியாவை அவன் தேடிக்கொள்ளலாம். ஜும்மா தொழுகையை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இதா கதைத்துமு ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், தொழுகையை முடிச்சிட்டீங்களா, பூமியில பறந்து போங்க, அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள். நீங்க தொழுது சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு உட்காருங்க, சோத்து போட்டலாம் பள்ளிக்கு வரும்னு நல்லா சொல்லல. நீங்க தான் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அது மார்க்கத்தில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அப்ப ஹலாலான முறையில பொருளாதாரத்தை தேடுங்கள். அதை கொண்டு வந்து நீங்க எதையும் ஒரு முஸ்லீம் சாப்பிட முடியுமா? ஒரு ஆடு மாட்டுக்கிட்ட போய் நீங்க ஒரு புல்லு கட்ட போட்டீங்கன்னா இது ஹலாலா ஹராமா கேட்காது, சாப்பிட்றோம். ஒரு பறவை கிட்ட போய் நீங்க ஒரு தீனியை போட்டீங்கன்னா அது சாப்பிட்றோம். ஆனா ஒரு மனிதன் அப்படி சாப்பிடும். அவனுக்கு முன்னால ஒரு உணவு வருதுன்னு சொன்னா இது ஹலாலா ஹராமா எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் என்ற சிந்தனை ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். ஹலாலான உணவைத்தான் நான் சாப்பிடுவேன். நான் சம்பாதித்ததா இருந்தாலும் அதில் தூய்மையானவற்றை தான், குலூமின் தையிபாத்தி மா ரஸகக்குமுல்லா அல்லாஹ் சொல்லி காட்டான். நீங்கள் தூய்மையானவற்றை உண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். இதையும் அல்லாஹ் தான் கொடுத்தான், அதையும் அல்லாஹ் தான் கொடுத்தான். ஆனா நீ உண்ணுவது எதை உண்ணணும்? ஹலாலானதை உண்ண வேண்டும். குலூமின் தையிபாத்தி, தூய்மையானவற்றை உண்ண வேண்டும். குலூமின் தையிபாத்தி மா ரஸகக்குமுல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸக்கிலே தூய்மையானவற்றை உண்ணுங்கள். வஷ்குருலில்லாஹ், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு என்னைக்குமே பசியால் வாடக்கூடிய சிந்தனையே உங்களுக்கு தரமாட்டான். ஏன்? பசியால் வாட விட மாட்டான். நீங்கள் பசியாறி விட்டு அவனுக்கு நன்றி செலுத்தி விடுகின்றீர்கள். அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான், இன் ஷகர்தும் அஸீதன்னக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் என்னுடைய அருளை உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். அப்ப உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நேமத்தை வழங்கி இருக்கின்றான். அந்த அருட்கொடைக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். சின்ன ஒரு வாகனத்தை அல்லாஹ் தர்றான், அல்லாஹ்க்கு ஷுக்ர் அதா பண்ணுங்க. நிச்சயமா அதை விட சிறந்த பெரிய வாகனத்தை எதிர்காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள். அது எதிர்காலத்தில் அதிகமாக செலவு செய்யக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பொருளாதாரத்திலே கொடுப்பான். ஆகவே தருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறையச்சம் என்ற ஒன்று இந்த நோன்பினுடைய காலத்திலே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி காட்டுகின்றான். நிச்சயமாக இந்த இறையச்சம் அடைந்தவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், மறைவானவற்றை நம்பக்கூடியவன் தான் ஒரு முத்தகி. ஒரு இறையச்சத்தை உடையவனிடத்துல இந்த மறைவான விஷயங்களை நம்பிக்கை இருக்கு, எல்லாமே நம்பிக்கை இருக்கு பாய், இந்த மறுமை நாள்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒருவர் சொன்னால் அவர் முழுமையாக இறையச்சம் உடையவர் அல்ல. அப்படிப்பட்டவர் இந்த நோன்பு நோக்கும் பொழுது இந்த இறையச்சம் அவருக்கு அதிகமாகும். கொடுக்கல் வாங்கலிலே அல்லது உறவை பேணுவதிலே, வேலை செய்யக்கூடிய இடத்திலே அல்லது வேலை வாங்கக்கூடிய இடத்திலே உங்களுக்கு இறையச்சம் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எதற்கு சக்தி பெற்றவன், அவன் எவ்வளவு சிரமப்படுகிறான் என்ற பிறருடைய சிரமங்களை தன்னுடைய சிரமமாக கருதக்கூடிய ஒருவன் தான் இறையச்சம் உடையவன். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒரு கூலியாளை நியமித்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய வியர்வை காய்வதற்கு முன் அவனுக்கு உரிய கூலியை கொடுத்து விட வேண்டும். அதே போல அவனும் வியர்வை வரக்கூடிய அளவிற்கு உழைக்க வேண்டும். அப்பதான் அந்த உழைப்பும் என்ன ஆகும்? ஹலால் ஆகும். இந்த சம்பளமும் அவனுக்கு ஹலால் ஆகும். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, சிரமமான ஒரு வேலையை நீங்கள் அவருக்கு கொடுத்தால் நீங்களும் அவரோடு சேர்ந்து அந்த வேலையை செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இறையச்சமுடைய ஒரு மனிதன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்திலே இருப்பான். அதே போல இந்த மறைவான விஷயங்களை நம்புவதும் தொழுகையை நிலைநாட்டுவதும் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அப்போ இறையச்சமுடையவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த முத்தகீன்கள் என்று சொன்னால் யார் என்று சொல்லும் பொழுது, இறையச்சமுடையவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று சொல்லிவிட்டு 3 தன்மைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன யுமினூனல் கைப் வ யுகீமூனஸ் ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் வழங்கியவற்றில் இருந்து செலவும் செய்வார்கள். நாம் வழங்கியவற்றில் இருந்து எதை செலவு செய்ய வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த முன்கூட்டி பார்த்த இந்த 2 விஷயங்கள்ல நீங்க கவனமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு இறையச்சம் உடையவர்களுக்காக மறுமை நாளிலே சொர்க்கத்தை கொண்டு வருகின்றான்.
மறுமை நாளில அல்லாஹ்வுடைய முன்னிலையில கண்ணியமான விருந்தினர்களாக நம்மை ஒன்று சேர்க்கின்றான். ஆக இந்த ரெண்டு விஷயம் ஒரு நோன்பாளியுடைய சிந்தனையில இருந்துச்சுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சுக்கலாம். இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கின்றது. காலையில் இருந்து அவன் நோன்பு நோற்று பசித்தவனாக தாகித்தவனாக பிஸ்மில்லா என்று சொல்லி பாங்கு சொன்ன உடனே அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கிறான், அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுறான். அல்ஹம்துலில்லாஹ், அழகான ஒரு சந்தோஷம். இவ்வளவு நேரம் பசியாக இருந்தோம், இப்ப பசியாறி விட்டோம் என்று அல்லாஹ்வை புகழ்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி. இந்த ஒரு நன்மையோடு இந்த நோன்பு முடிஞ்சிருச்சான்னா இல்லை. நோன்பாளிகளுக்கு மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது. நோன்பு நோற்காதவர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மறுமை நாளில அந்த அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கின்றதே, சுப்ஹானல்லாஹ். இது நோன்பாளியை தவிர வேற யாருக்குமே இல்ல. நோன்பு நோக்காம ஒருத்தன் சொர்க்கம் போக முடியாது. ஏன்னா எல்லா வணக்கங்களும் சரி, நோன்பு மட்டும் ஒருத்தர் நோக்கல, சொர்க்கம் போக முடியுமா? போக முடியாது. சொர்க்கம் போன சந்தோஷத்துல அல்லாஹ்வை பார்க்கறது கூட மனுஷன் மறந்துடுவாங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மனுஷன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வை பார்க்கறத மறந்துடுவான் சொர்க்கம் போய் எல்லா சந்தோஷத்துலயும். அப்ப அவனிடத்துல கேட்கப்படும், என்னப்பா அவனுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டதெல்லாம் கிடைச்சிருச்சா என்று கேட்டவொன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் கிடைச்சிருச்சியா அல்லாஹ் சந்தோஷம் பானா, இல்ல இன்னொன்னு மீதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லுவானா. இவன் யோசிப்பான், என்னடா அது அல்லாஹ் சொன்னதெல்லாம் கொடுத்துட்டானே, அதுதான் என்னுடைய தரிசனம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் முன் தோன்றுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்களே. அந்த லிகா என்று சொல்லக்கூடிய சந்திப்பு, அல்லாஹுவை மறுமை நாளில் பார்க்கக்கூடிய சந்தோஷம் மூமினுக்கு இருக்கின்றது, ஒரு முத்தகீனுக்கு இருக்கின்றது, குறிப்பாக ஒரு நோன்பாளிக்கு இருக்கின்றது. ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிமாக நல்ல ஒரு முத்தகீனாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த நோன்பை முறையாக பயன்படுத்தி இந்த நோன்பு எனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கடந்த மாதத்தை விட இந்த மாதத்திலே என்னுடைய இபாதத்துக்கள், என்னுடைய இறையச்சத்தினுடைய காரியங்கள், என்னுடைய உறவை பேணுதல், என்னுடைய தொழில், என்னுடைய ஹலால், என்னுடைய ஹராம், என்னுடைய ஜகாத் என்னவெல்லாம் இருக்கின்றதோ இது எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும்? தர்த்தீப் செய்து விட வேண்டும் இந்த மாசத்துல. அதற்கு பிறகு அதை கொண்டு, அந்த பயிற்சியை கொண்டு அடுத்து வரக்கூடிய ஒரு 11 மாசத்திற்கு இந்த வண்டியை இழுத்துக்கிட்டு போகணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காகத்தான் இடையிடையும் நோன்பு நோற்பார்கள். சுன்னத்தான நோன்புகளை திங்களும் வியாழனும் நோற்பார்கள். அதே போல இந்த பிறை 13, 14, 15 நோற்பார்கள். காரணம் என்ன? இது எல்லாருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு இதே போதும், ஒரு சிலருக்கு இது பத்தாது, ஒரு சிலருக்கு இதை விட அதிகமாக வேணும். எல்லா பயிற்சியும் அப்படித்தான். ஒரு மனிதன் ஒரு பயிற்சியை அவன் என்ன செய்வான்? அதுல உறுதியா இருந்துருவான். எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? பலவீனர்கள் இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் நோன்பு நோற்று உங்களுடைய இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் இருக்கும் இறையச்சத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கியதா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசம் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களைப் போலவே நோன்பு நான் கடமையாக்கி இருக்கின்றேன். காரணம், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும். ஆக வேண்டியது அருமை சகோதர சகோதரிகளை, இறையச்சமுடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்ட இந்த செயல்களை, இந்த செய்திகளை செயல்களாக மாற்றி அதன் மூலம் இறையச்சமுடைய மக்களாக மாறி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. இதனுடைய தொடரை நாம் நாளை பார்ப்போம். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.